பணம் என்பது நிலையான பொருள் அல்ல, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொருவரிடம் மாறிக்கொண்டே இருக்கும் ஒரு விஷயமாகும். இதுபோன்ற தருணங்களில் நம்மிடம் மகாலட்சுமி எப்பொழுதும் இருப்பாள் என்று கூறிவிட முடியாது. எந்த ஒரு வீட்டில் காலையில் எழுந்ததும் சுப்ரபாதம் ஒலிக்கிறதோ அந்த வீட்டில் செல்வ வளம் பெருகும் என்பது நம்பிக்கை. அதனால்தான் கோவில்களில் முதல் பாடலாக சுப்ரபாதம் போடப்படுகிறது. வெள்ளிக்கிழமை அன்று காலை, மாலை என இருவேளையும் விளக்கேற்றி பூஜை செய்ய வேண்டும். காலையில் செய்யப்படும் பூஜையில் இந்த பரிகாரத்தை செய்வதற்கு தேவையான பொருட்களை தயார் செய்து வைத்துக் கொள்ளவும். அதாவது 5 வெற்றிலைகள், 5 கொட்டை பாக்கு மற்றும் ஒரு 5 ரூபாய் நாணயமும் வைத்துக் கொள்ள வேண்டும். பூஜைக்கு தேவையான 5 ரூபாய் நாணயங்களை முன்கூட்டியே நாம் சேகரித்து வைத்துக் கொண்டால் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் இந்த பரிகாரத்தை செய்வதற்கு வசதியாக இருக்கும். காலை பூஜை அறையில் வழிபாடு செய்யும் பொழுது ஒரு சிறிய தாம்பூல தட்டில் எடுத்து வைத்துள்ள 5 வெற்றிலைகளை காம்பு நீக்கி சுத்தம் செய்து வைக்கவும். வெற்றிலையின் காம்பில் மூதேவி வாசம் செய்வதாக ஐதீகம் உள்ளது. எனவே பரிகாரம் செய்பவர்கள் காம்பை நீக்கி விடுவது மிகவும் நல்லது. வெற்றிலையின் மேல் எடுத்து வைத்துள்ள 5 கொட்டை பாக்குகளை வைக்க வேண்டும். அதற்கு தட்சணையாக 5 ரூபாய் நாணயத்தை சமர்ப்பணம் செய்ய வேண்டும். பிறகு பூஜை அறையில் உள்ள சுவாமி படத்துக்கு தீப ஆராதனையை காண்பிக்க வேண்டும். இதேபோல ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் செய்ய வேண்டும். முதல் வெள்ளிக்கிழமையில் செய்தவற்றை அடுத்த வெள்ளிக்கிழமையில் செய்யும் பொழுது புதிதாக மாற்றிவிட்டு பழைய 5 ரூபாய் நாணயத்தை அப்படியே கொண்டு போய் அருகில் இருக்கும் கோவிலில் உள்ள உண்டியலில் சேர்த்துவிட வேண்டும். இவ்வாறு ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் தொடர்ந்து செய்து வர மகாலட்சுமியின் அருள் பரிபூரணமாக உங்களுக்கு கிடைக்கும். வெற்றிலை, பாக்கு என்பது தாம்பூலம் கொடுக்க பயன்படுத்தும் பொருட்களாகும். இப்பொருட்களை மங்கள பொருட்கள் என ஆன்மீக சாஸ்திரமும் எடுத்துரைக்கிறது. கலைகளை கற்கும் பொழுது குருவிற்கு தட்சணை கொடுப்பது போல நம் வாழ்வு வளமாக ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் இறைவனிடத்தில் தட்சணை கொடுப்பது நல்ல ஒரு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும்.